ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ k14 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுத்துக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.6 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2100 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேன்னு காட்டி பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. பார்க்குற கலர்ஃபுல்லாக நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா, அதனால் லேக் ஆகிற ஃபீல்லாம் மோஸ்ட்லி வராதுங்க. அப்புறம் 2100 பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியுங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்ம போர்ஸான தண்ணிக்குள்ளே 1.5 மீட்டர் ஆழத்தில் போட்டாலுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. 4K விட 30 MP ஷூட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிறாங்க. கேமரா வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல கேமரான்னு சொல்லுவாங்க. ஒரு ஓகேவான கேமரா தான், சரிங்களா. ஏன்னா ஒரு சென்சார் வந்து அவங்க என்னென்னு சொல்லி சொல்லலை, சென்சார் தான் முக்கியம். இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கேமரா கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் டீசெண்டாக எடுத்துக்க முடியுங்க. 1080p வீடியோவை 6 டைம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. அடுத்தது 7000 mAh பேட்டரிங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டை 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இப்போ வர மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே 7000 mAh 8000 அந்த ரேஞ்சில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் 7000 கொடுக்குறாங்க. அதனால் வந்து வரவேற்கத்தக்கதாக அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. நார்மல் யூசேஜான்ற 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. இல்லை கேம் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னா 10 to 12 hours வந்து சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. அடுத்தது 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. 4.1 கொடுத்தா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. காப்பி பண்ணுறதுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி ஓகேங்களா. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. மோஸ்ட்லி இன்னும் பெட்டராகவே கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் அவங்க இந்த ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஏன்னா MediaTek Dimensity 7000 ப்ராசஸ்லாம் இருக்குது. இவங்க வந்து 6000 ப்ராசஸ் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 17000 அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸ் ஒர்த்தான்னு கேட்டால் இது ஒரு 14000 செக்மெண்ட்டுக்கு ஒர்த்து, 14000 13000 செக்மெண்ட்டுக்கு ஒர்த்து. இந்த 16000 செக்மெண்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தே கிடையாதுங்க. ஏன்னா இன்னும் கடைசிக்கு MediaTek Dimensity 7000 சீரியஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை Snapdragon 7S Gen 3 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இந்த ப்ரைஸ்க்கு நான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ப்ராசஸ் தான் கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ் ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான், ஓகேங்களா. கேம் விளையாடு அப்படின்னா இது வந்து ஒரு 15 செக்மெண்ட்டுக்குள்ள நல்ல ப்ராசஸ். இதோட இப்போ ஏன்னா இது ஒரு 6GB RAM வேரியன்ட் வந்துச்சுன்னா பெஸ்ட் வேரியன்ட் ஒரு 16000 வரை அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. நம்மளுக்கு கடைசிக்கு ஒரு 8GB RAM வேரியன்ட் வந்துச்சுன்னா 17000 அந்த ரேஞ்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 16000 செக்மெண்ட் ஒரு நல்ல ஃபோனான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஃபோனை சொல்லாங்க. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துலாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு நல்ல ப்ராசஸ்ஸுங்க. IP68 69 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறோம், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அடுத்து AMOLED டிஸ்பிளே கொடுக்குறனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்போ ப்ராசஸுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸ், கேமரா ஒரு டீசெண்டான ப்ராசஸ்ஸுங்க. ஆக மொத்தம் ஒரு ஓப்போ மொபைலில் ஒரு நல்ல ஃபோன் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஓப்போ மொபைல் தான் வேணும் அப்படின்னா ஒரு 15000 செக்மெண்ட்டுக்குள்ள அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஓப்போ மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஓப்போ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட சொல்லலாம், சரிங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.